நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேரியட் ஹோட்டல். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெலிகம காலில் வெலிகமன்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் தான் இந்த பூல் மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் இது பூல் இல்லை. அதுக்கு அங்கால படியில் ஸ்டேர்கேஸில் நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னு சொன்னால் ஒரு பூல் இருக்குது. 2 சைட்லேயுமே பூல் இருக்குது. அந்த பூலை தாண்டி நேராக போனீங்கன்னு சொன்னால் பீச் தான் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோட்டல் உண்டு. ரொம்பவும் காமாக அமைதியாக சரியான காற்று. நாங்கள் போன நேரம் காற்றும் மழையும் பார்த்திங்கன்னா தெரியும், சரியான மழை, ஹெவி ரெயினாக இருந்தது. இது ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோ. ஏர்லி மார்னிங் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 6 இருக்கும். பாருங்கள், சரியான மழை. இப்போ இதில் நான் மேலே போய்கிட்டு இருக்கிறேன் லிஃப்ட்டில். நான் இப்போ போகிறேன் ஒரு ஆக்ட்ரஸை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. இது அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூமில் எடுக்கிறேன். அழகான ஹோட்டல். பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையிலையுமே இந்த பீச் ரொம்ப வடிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் பூல் இருக்குது. நேராக நடந்து போனால் பீச். ரொம்ப அழகான வியூ இருக்குது இங்கே. எனக்கு இந்த இடம் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ரொம்ப ரசித்து இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். அவ்வளோ வடிவாக இருந்துச்சு. ரொம்பவும் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது இப்படி பார்க்கும்போது. நான் இங்கே வந்தது 2 நாள் ஷூட்டுக்கு. ஸோ நான் ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 2 மணி ஆகிடுச்சு. 2 மணிக்கு நான் கிளம்புனேன். நான் இங்கே வெலிகம சேரும்போது 6 ஆகிடுச்சு. ஸோ 6க்கு வந்த உடனே எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அவங்கள ரெடி பண்ணிவிட்டு திரும்பி இப்போ கீழே லிஃப்ட்லேருந்து கீழே போய் கொண்டிருக்கேன். ஏன்னா அவங்க இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கீழே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நானுமே இப்போ கீழே இப்போ கீழே தான் ஷூட் நடக்க போகுது. ஸோ லாபியில் தான் ஷூட் நடக்க போகுது. இது இங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷூட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட். கேமராமேன்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க பாருங்கள். ஹோட்டல் லொக்கேஷனை முடிச்சுட்டு நாங்கள் 2வதாக மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அங்கேயும் ஷூட் செய்தோம். அண்டர் டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எங்களோட ஒர்க் முடிக்கிறதுக்கு எப்படியுமே நைட் 7 ஆகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே செகண்ட் டே ரூஃப் டாப்பில் தான் ஷூட் நடந்தது. ஸோ ரூஃப் டாப்பில் வியூ தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ அன்றைக்கே செகண்ட் டே நாங்கள் ஈவினிங் கால்ஃப் ஃபோர்ட்டுக்கு போனோம் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ கால்ஃப் ஃபோர்ட்டில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பாறைகள், குன்றுகள் மாதிரி இருந்தது. ஸோ நான் கால் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நான் வளைச்சி வீடியோஸாகவே எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த காலில் ஃபோர்ட் போனதும் நான் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ஒரு சைடில் ஷூட் நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு சைடில் இருந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்குறேன். அந்த ஃபோட்டோ சுற்றியுமே கடல் தான் இருக்குது. கடல் இந்த மாதிரி அழகான பாறைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அழகான வியூ ஒன்றுன்றனால நான் ஈவினிங் டைம்னால நான் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய ஆக்கள், அங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் இந்த ஃபோர்ட்டில் ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் நடந்து காலெல்லாம் வலிக்க தொடங்கிடுச்சு. பிகாஸ் எனக்கு சிக்கன் குனியா நான் ஒரு 1 வீக்கில் எனக்கு குணமாக முதல்லே நான் இந்த ஷூட்டுக்கு கூப்பிடவும் போயிருந்தேன். ஸோ எனக்கு கால் 2மே வீங்கிடுச்சு. அதனால நான் ஒரு இடத்துல இருந்து வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன். ஸோ
நான் அங்கால இங்கெல்லாம் பெருசாக திரிய போக இல்லை. இது வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று. இந்த ஃபோர்ட்டுன்ற இடம் ரொம்பவும் பெரிய ஸ்பேஸ். நாங்கள் ஃபோர்ட்டே சுற்றி வந்தோம். ஆனால் அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே வந்து நான் பெருசாக சுற்ற போகலை. செகண்ட் டே ஷூட் முடிகிறதுக்கும் சரியாக 8 மணி ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் கொழும்புக்கு வந்து சேரும்போது மிட் நைட் 4 o'clock, அதாவது விடிய சாமம் 4 மணி. ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஷூட்டிங் டே 2 டேயும் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.